Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் இன்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை புனித அகுஸ்தினாருடைய தாயார் புனித மோனிகா அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே நாம் நம்முடைய பெற்றோருக்கு சிறப்பாக நம்முடைய அன்னையினுடைய வார்த்தைக்கு எவ்வாறு மதிப்பு கொடுக்கிறோம், அவர் சொல் பேச்சுக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதையெல்லாம் நினைத்தவர்களாக இப்பலியிலே பங்கேற்கும்படியாக இந்த கேசி ஊடக யூடியூப் சேனலின் வழியாக இப்பலியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். தாயினுடைய கண்ணீருக்கு ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இப்பலியில் பங்கேற்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, துயருவோருக்கு ஆறுதலானவரே, புனித மோனிகா மகன் அகுஸ்தீனின் மனமாற்றத்திற்காக பரிவுடன் சிந்திய கண்ணீரை இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டீரே. அதனால் இவ்விரு புனிதர்களின் வேண்டல்களால் நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி உமது அருளின் மன்னிப்பை கண்டடைய அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். திருத்துதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 9 முதல் 13 முடிய. அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம். தம்முடைய ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறினோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 139. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். கொண்டாலும் நீரங்கேயும் இருக்கின்றே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றே. நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். உன்மேல் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ. ஒளி சூழ்வதனை இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 இறை திருவசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை புனித மோனிகா அன்னையினுடைய விழாவை நினைவு கூறுகிறது. நாம் கொண்டாடுகிற புனித அகஸ்தினாரின் தாயாராக இவரை நாம் பார்க்கின்றோம். தாயினுடைய கண்ணீர் எந்த அளவுக்கு வல்லமை மிக்கது என்பதை நாம் புனித மோனிகா அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நாளிலே நாம் பெற்றோரை எவ்வாறு மதிக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். புனித மோனிகா அன்னை திருமணமான பெண்களின் பாதுகாவலராக கருதப்படுகிறார். மேலும் தடம் புரண்டு போன இளைஞர்களுக்கும் பாதுகாவலராக, கண்ணீர் சிந்துகிறவர்களின் பாதுகாவலராக திரு அவை இவரை உயர்த்தியிருக்கிறது. புனித மோனிகா குடும்ப வாழ்வில் நாட்டமில்லாத பொழுதும் பெற்றோரால் திருமணம் செய்து வைக்கப்படுகிறார். பெட்ரிசியஸ் என்ற மனிதரை தன்னுடைய கணவராக ஏற்றுக்கொள்கிறார். கடவுள் இவர்களுக்கு 3 பிள்ளைகளை தருகிறார். புனித அகஸ்தினார் குடும்பத்தின் மூத்த மகனாக பிறக்கின்றார். ஆனாலும் முதல் கனி பாதை தவறக்கூடிய ஒரு கனியாக இவருடைய வாழ்க்கையிலே மாறிப்போகிறது. புனித மோனிகா அன்னையினுடைய குடும்ப வாழ்வு சற்று கடினமாகவே இருந்து வருகிறது. பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை என்றாலும் கூட கணவருடைய குணநலன்களிலே நிறைய மாற்றம் இருக்கிறது. அவர் கடவுள் பற்று, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராக போர் ஆர்வம், கோபம், சண்டை, உலக காரியங்கள் இவற்றின் மீது அதீத ஆர்வம் கொண்டவராக இருந்து வருகிறார். இவர் ஜெபம் செய்தாலும் கூட அதற்கு அனுமதிப்பது கிடையாது. ஆலயத்திற்கு செல்ல விரும்புகிறேன் என்றாலும் கூட அந்த நேரத்தில் நிறைய வேலைகளை கொடுத்து விடுவார். திருச்சபை குறிப்பிட்டுள்ள அந்த முக்கியமான நாட்களில், கடன் திருநாட்களில் அவர் நோன்பு இருக்க நேர்ந்தாலும் அன்றைய தினத்திலே என்னுடைய நண்பர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு மாமிசம் சமைக்க வேண்டும், இறைச்சி சமைக்க வேண்டும் என அவருடைய ஆன்மீகத்திற்கு மிகுந்த தடையாக இருந்து வருகிறார். ஆனாலும் கூட மோனிகா அன்னை பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்து கொள்கிறார். கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எவ்வளவுதான் பெட்ரிசியஸ் அவருடைய ஆன்மீகத்திற்கு குறுக்கீடாக இருந்தாலும் கூட மோனிகா ஒவ்வொரு நாளும் போராடுகிறார். அவருடைய கணவர் கோபத்தோடு பேசினால் இவர் குணத்தோடு பேசுவார். அவர் முரண் பிடித்தால் இவர் அன்பால் அவரை அடக்கி காட்டுவார். அவர் எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தினாலும் எல்லாவற்றையும் முன்மதியோடும் விவேகத்தோடும் ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தியவர் புனித மோனிகா அன்னை அவர்கள். அவர் மனதிலிருந்த மிகப்பெரிய விஷயம் தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும், குடும்பத்தில் ஞான காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அவருடைய கணவர் அதற்கு அனுமதித்ததே கிடையாது. ஏனென்றால் அவர் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர், உலக காரியத்தில் வாழ்ந்தவர். ஆனாலும் மோனிகா அன்னையினுடைய மனதில் ஒரு நெருஞ்சி முள்ளாக குத்தி கொண்டிருந்த ஒரு துன்பம் இதுதான். பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்க முடியவில்லை, ஞான காரியங்கள் செய்ய முடியவில்லை என ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தினார். கடவுள் அவருடைய கண்ணீரை காண்பவராக நாம் பார்க்கின்றோம்.
இரண்டாவதாக, இவருக்கு திருமுழுக்கு கொடுக்க நேர்ந்த பொழுது இவருடைய தந்தையுடைய சூழ்ச்சியால் இவர் மேல் படிப்புக்காக வேறு இடத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுதும் கூட அவர் தாறுமாறாக வாழ்ந்து விடுகிறார். அதாவது அறியாமையில் இருக்கக்கூடிய இவருக்கு அறிவை புகட்ட, அறிவின் ஒளியை ஏற்ற வேண்டுமென தந்தை நினைத்து வெளிமாநிலத்துக்கு அனுப்பி வைக்க இவர் பாவத்தின் இருளில் மாட்டிக்கொள்ளுகின்றார். நாம் திருவிவிலியத்திலே பார்க்கின்ற இந்த ஊதாரி மைந்தனை போல தன்னுடைய வாழ்க்கையை குடிபோதையிலும் விளை மகளிரோடும் ஆனந்தமாக அக்களிப்போடு உலகம் காட்டுகின்ற பாதையிலே வாழத் துணிகின்றார். ஆனாலும் இவருடைய அன்னை மோனிகா எப்படியாவது மகனை மனமாற்றம் செய்துவிட வேண்டுமென மிகுந்த ஆவல் கொள்ளுகிறார். ஒரு கட்டத்தில் இவருடைய தந்தையும் மனமாறி வர எல்லாம் கைகூடி வருகின்றது. ஆனால் அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டு போய்விடுகின்றார், அதாவது காலமாகி விடுகின்றார். ஆனாலும் கூட மகன் திருந்திய பாடு கிடையாததாக ஒரு வாழ்க்கை. தாய் ஒரு இடத்திற்கு அனுப்பி வைக்க அவர் வேறொரு இடத்திற்கு செல்லுகிறார். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த அன்னை அவரை விடாப்பிடியாக பின்தொடர்பவராக நாம் பார்க்கின்றோம். கடல் பயணம் மிகவும் பாதுகாப்பற்ற ஒரு பயணம். பெண்ணாக இருந்தாலும் கூட எல்லா சவால்களையும் ஏற்றுக்கொள்கிறார். எப்படி ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்து மறைந்திருந்த பொழுது கடவுள் அவர்களை தேடி செல்கிறது போல இந்த மோனிகா அன்னை தன்னுடைய மகனை தேடி செல்லுகிறார். ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய் என தேடி வந்தவர் போல, அகஸ்தீன் நீ எங்கு இருக்கிறாய், என்னிடம் நீ சொல்லாமல் போலாலும் உன்னை நான் தேடி வருவேன் என அந்த அன்னை அவரை தேடி ரோமைக்கு செல்லுகிறார். பின்பு மிலான் நகருக்கு செல்லுகிறார். இப்படியாக பல இடங்களுக்கு அவரை தேடி செல்லுகிறார். இளமையின் மூர்க்கத்தால் பாவத்தில் ஈடுபட்டு அவர் நோய்வாய்ப்பட்டு போக எங்கு நான் இறந்து விடுவேனோ என்ற ஒரு பயம் வருகிறது. மேலும் அந்த கால ஆன்மீகத்திலே திருமுழுக்கு பெறாமல் ஒருவர் இறந்தால் அவர் விண்ணக பேற்றுக்கு தகுதியற்றவர் என்பதை மனதில் கொண்டு திருமுழுக்கு பெற ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என இயங்குகின்றார். ஆனாலும் தாய் அவரை கண்டுபிடித்து அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்றார். மேலும் இந்த தருணத்திலே அன்னை மோனிகா அந்த பகுதியிலே ஆயராக, மிலன் நகர ஆயராக இருந்த அம்புரோஸ் என்பவரை சந்தித்து இவருடைய வாழ்க்கையை பற்றி கலந்துரையாடுகிறார். அப்பொழுது இந்த குழந்தை நிச்சயமாக மாற்றம் காணும், உம்முடைய மகன் வாழ்க்கையிலே நிச்சயமாக மாற்றமடைவார் என்று கூறி, எப்படி ஆண்டவர் இயேசுவை தூக்கிய அந்த சிமியோன் இறைவாக்கினர் இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்றார். அதே போல அந்த ஆயர் நிச்சயமாக அகுஸ்தினார் இந்த உலகம் போற்றக்கூடிய ஒரு நபராக, கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நகராக மாறுவார் என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். பின்னாளிலே தூய அகுஸ்தினாரும் கிறிஸ்துவுக்குள் வருகிறார். புனித அகுஸ்தினார் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். பின்பு அவர் லத்தீன் மொழியிலே மெய்யியலிலும் ஆன்மீகத்திலும் இறையிலும் கைத்தேர்ந்த ஒரு மறை வல்லுநராக உருவெடுக்கிறார். அந்த அளவிற்கு தடமாறிய அவருடைய வாழ்க்கையை தன் தாயினுடைய கண்ணீர் மாற்றிய ஒரு வரலாற்றை அவர் தன்னுடைய ஒப்புகைகள், த கன்ஃபெஷன்ஸ் என்ற நூலிலே, தன்னுடைய சுயசரிதையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தான் தோணித்தனமாக வாழ்ந்த தன்னுடைய வாழ்வை தன் அன்னையுடைய கண்ணீர், வல்லமைமிக்க கண்ணீர் மாற்றியது என்பதை அவர் உணர்ந்து காட்டியிருக்கின்றார். எனவே நாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பெற்றோருடைய குரலுக்கு செவி மடுக்கிறோமா? நம்மையே உலகம் என்று வாழக்கூடிய நம்முடைய பெற்றோருக்கு சிறப்பாக அன்னையினுடைய குரலுக்கு, உரிமைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தாய் என்பவள் எப்பொழுதுமே கடவுளுடைய உருவாக நம் மத்தியில் இருக்கிறார்கள். எனவே அந்த தாயுடைய சொல்லை தட்டாத பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சி செய்வோம். மேலும் இந்த நாளிலே தேடி வருகின்ற கடவுள், அதாவது ஆண்டவருடைய அந்த இரண்டாவது வருகை கால தாமதமாக மறைநூல் வல்லுநர்களும் அறிஞர்களும் தங்களுடைய சிந்தனைக்கு மக்களை வசீகரம் செய்கின்ற பொழுது, தவறான பாதையில் வழிநடத்துகின்ற பொழுது அவர்களுக்கு சவால் விடுப்பதாக, நீங்கள் செல்லுகின்ற பாதை தவறு என்பதை உணர்த்துவதாக புனித மத்தேயுடைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. எனவே நாம் இன்றைக்கு வெளிப்படையாக நல்ல மனிதர்களாக தோன்றினாலும் நமது உள்ளிருப்பது தவறான பாவ இச்சைகளும் பாவ வாழ்வும் போலித்தனமும் தான் நம்முள் நிறைந்திருக்கிறது. எனவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாமும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக தான் இருக்கிறோம். இது முற்றிலும் தவறு. எனவே இந்த வாழ்வை எப்படி கடவுளுக்கு உகந்ததாக மாற்ற முடியும் என்பதை புனித மோனிகா அன்னை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். தீவிர ஜெபம், தொடர் ஜெபம், விடாப்பிடியான ஜெபம்தான் நம்முடைய வாழ்வையும் நம்மை சார்ந்தவருடைய வாழ்வையும் மாற்ற முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் ஆன்மீக காரியங்களிலும் திருப்பலியிலும் பங்கேற்று நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் சிறப்பாக தடமாறி செல்லுகின்ற இளைஞர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். அருளான வாழ்வு
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மோனிகாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் பலி பொருட்களை உம்மிடம் கொண்டு வந்து தாழ்மையுடன் வணங்கி வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்களுக்கு மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுத்தர நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் நாங்கள் இணைந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடுவெல்லாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பல் நிறைவு பெற செய்தருளும். இதோ இந்த நாளிலே வேண்டுதல் பலியாக, நன்றி பலியாக இத்திருப்பலியை கேசி ஊடகத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கனிவாய் செவிசாய் தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து செல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இதோ நம்முடைய கண்ணீர் துளிகளுக்கு மனமாற்றக்கூடிய வல்லமை உண்டு. எனவே தொடர்ந்து ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட
எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, புனித மோனிகாவின் விழாவில் தூய அருளடையாளத்தின் செயல் எங்களை என்றும் ஒளிர்வித்து சுடர்விக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் என்றும் தூய விருப்பங்களில் தனியா பற்று கொண்டு நற்செயல்களில் திளைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தால் எல்லாவற்றையும் வெல்ல சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சதா சகாய மாதா, சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய் கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா, சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.